வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு மிஸ்டர் சக்தி சேனல்ல என்னோட ஹஸ்பண்ட் என்ன ரெசிபி ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்றேன். மாமா, இன்னைக்கு என்ன ரெசிபி? கருவாச்சி, இன்னைக்கு உனக்கு ஆட்டு தலைக்கறி கிரேவி கருவாச்சி. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பட்டை 4 துண்டு, ஏலக்காய் 4, கிராம்பு 3, ஜாதிபத்திரி 2, கருவேப்பிலை கொஞ்சம் தாளிப்புக்கு, சின்ன வெங்காயம், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 3 ஸ்பூன், மட்டன் மசாலா 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தேவைக்கு சால்ட்டு, 3 பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தக்காளி ஒரே ஒரு தக்காளி. குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு ஒரு வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிட்டு தேவைக்கு சால்ட்டையும் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டுக்கிட்டாங்க, கருவேப்பிலையையும் தூவி. அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கிட்டு 3 பச்சை மிளகாவையும் போட்டு ஒரு கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தலைக்கறியையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு அதுக்கு மேலே மஞ்சள் தூள் சேர்த்து கிளறிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஷ்மீரி சில்லி பவுடர், மல்லித்தூள், மட்டன் மசாலா இது எல்லாத்தையுமே அதில் கொட்டி தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றி அதையும் ஒரு கிளறி விட்டுக்கிட்டாங்க. அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. அதிகமாக தண்ணி சேர்த்தா அது குழம்பு மாதிரி ஆயிரும். ஸோ அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்காது. ஸோ அளவாக கறி முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். ஸோ தண்ணியை சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரையும் மூடி வச்சிட்டாங்க. ஸோ விசில் பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 விசில் போட்டால் தாராளமானது. நல்லாவே விசில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. விசில் போட்டதுக்கப்புறமா தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸே இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ட்ரை பேனில் மல்லி, மிளகு, சோம்பு, சீரகம் இது மட்டும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு, பட்டை 4 துண்டு, கிராம்பு 3, ஏலக்காய் 3 இது எல்லாத்தையுமே வறுத்து ஆற வச்சு பவுடராக திரித்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ பாருங்கள், அந்த குக்கர் ஓப்பன் பண்ண உடனே அதை பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இல்லையா? எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக. ஸோ அந்த பவுடரை திருப்ப அதில் ஆட் பண்ணி அதை ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் நம்ம நல்ல ஒரு கொதிக்க விட்டால் போதும். ஏன்னா ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம அதை வறுத்து தான் நம்ம திரித்து எடுத்துருக்குறோம். ஸோ அதை போட்டு அப்பப்போ அடி பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டாலே போதும், நல்லாவே வந்துடும். ஸோ இப்படி தான் வந்துச்சு. ஃபைனலாக இது இறக்குன பின்னாடி மல்லி இலையை மேலே தூவி அந்த கிரேவியை செம்மையாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ பார்த்ததுமே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் இது போல் வந்துச்சான்றதை என்னோட கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கருவாச்சி, என்ன மாமா? டேஸ்டிங் டைம். அந்த வாரேன். மாமா, தலைக்கறி கிரேவி சூப்பராக இருக்குது. ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு இந்த தலைக்கறி கிரேவி செஞ்சு தான் என்னை அசத்திருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் இதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை என்ன ரெசிபி செஞ்சு அசத்துறாங்க அப்படின்றத நீங்கள் என்னோட கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.